ஆர்வ மிதி 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 முதல்லேருந்து மிதிச்சது இருக்குல்ல, அடிச்சது இருக்குல்ல, அசிங்கப்படுத்தினது இருக்குல்ல, அவமானப்படுத்தினது இருக்குல்ல, டு த கோர் நீங்கள் பண்ணது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம்னா அவளோட வயித்தெரிச்சல் மட்டும் இல்லை, அவளை பெற்றவங்க, அவங்க அம்மா, அவங்க வீட்டாளுங்க, அவங்க அண்ணன் தம்பி எல்லாரோட வயித்தெரிச்சலையும் கொட்டிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் வாங்கின 2 கோடி ரூபாய் சம்பளத்துலையும் இல்லை இந்த சீசனில் இப்போ டைட்டில் வின்னர் எவன் ஆக போகிறானோ, அந்த வினோத் ஆக போகிறானோ, விக்ரமாவுக்கு எவன் சாண்ட்ரா ஆக போகிறானோ, எல்லாரோட அந்த பணத்துக்குள்ளேயும் அந்த பாரு ஃபேமிலியோட அந்த பொண்ணோட வயித்தெரிச்சல் இருக்குது சார். நீங்களாம் நல்லா இருங்க சார். ஒவ்வொரு பணம் நீங்கள் எண்ணி பார்க்கும்போதோ இல்லை அந்த டைட்டில் வின்னுங்க அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு அழகு பார்க்குறோனோ அதுக்குள்ளே அந்த பொண்ணோட வயித்தெரிச்சல் வலி எல்லாமே இருக்குது சார். அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ உங்கள் மனசுக்கு என்றைக்கோ ஒரு நாள் உறுத்தும் சார். யார் அந்த டைட்டில் வின்னர் வாங்கிட்டு போனாலும் அது பாரு போட்ட பிச்சை. டிஆர்பி விஜய் டிவிக்கே டிஆர்பி பிச்சை போட்ட பாரு தான் அந்த டைட்டில் வின்னருக்கும் பிச்சை போட்டிருக்கான். அது யாராக இருந்தாலும் சரி. அந்த வினோத்தெல்லாம் இந்த கேம் ஃபுல்லாக எக்ஸ்போஸே ஆகலை. இந்த கேமில் எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சிலருக்கு அந்த விஷயம் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வினோத் மட்டும்தான் இந்த கேமில் எக்ஸ்போஸே ஆகலை. எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ண பாருவால் வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்னென்னா வினோத்தோட ஃப்ரெண்ட் கமருதீனா இருந்ததுனால. கமருதீனோட ஃப்ரெண்ட் வினோத்துன்னும் போது வினோத்தை ஹர்ட் பண்ணால் கமருதீனுக்கு ஹர்ட் ஆயிரும். இல்லைனா அந்த ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அவர் ஒரு அண்ணனாக பார்க்கலாம், நம்ம லவரோட ஒரு அண்ணன் ஒரு ஃப்ரெண்டுன்னும் போது நம்ம ஒரு அண்ணனாக பார்க்கலாம் அப்படின்னும் போது வினோத் கிட்டே இருக்கிற தப்பும் பாருக்கு தெரியும். கனியும் வினோத்தும் அந்த ஒரு டாஸ்க் ஆடும்போது கனி காலில் அடிப்பட்டப்போ கூட திருப்பி அதை வந்து சொன்னது பாரு தான். இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, நாளைக்கு யார்கிட்ட வேணா நீங்கள் இப்படி ஆடுவீங்க அப்படின்லாம் சொல்லும் போது 2-3 இடத்துல அவள் ட்ரை பண்ணாலும் அது கமருதீனை ஹர்ட் பண்ணுது. இல்லை நம்ம கமருதீன் கூட ட்ரூ லவ்ல இருக்கோம்னா அவரை நம்ம வந்து வினோத் ஒரு அண்ணனா பார்த்துடலான்னு அவள் டீசெண்டாக விலகி போனால. அதாவது வினோத்துக்கிட்ட அவள் கேம் ஆடலை. வினோத் யார்கிட்டையுமே ஆடலை, அதனால் எக்ஸ்போஸ் ஆகலை. ஆனால் பாரு வினோத்துக்கிட்டேயே கேம் ஆடலை. எல்லார்கிட்டையும் கேம் ஆடின அந்த பொண்ணு கமருதீன் கிட்டேயும் வினோத்துக்கிட்டேயும் மட்டும்தான் கேம் ஆடலைன்னா அப்போ அந்த கமருதீனே இவளுக்கு எதிராக திரும்புகிற மாதிரி ஹோஸ்ட் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது அரோரா தான் அதுக்கு முக்கியமான காரணம். அரோராவை தூக்கி வைக்காத ஹோஸ்ட் அந்த வேலையை பண்ணானா அதையே கமருதீன் விஷயத்தில் வினோத்தும் சொல்லும் போது பாருனால தான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கேம் போயிடுச்சு, பாருனால தான் வந்து அவள் தூண்டி விட்டு தான் அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போனான், அவள் லைஃபே போனது உன்னால தான், அவள் தான் கலகக்காரிடா அப்படி இப்படின்னு சொன்ன வினோத்தோட விஷயங்களை நியாயப்படுத்துற விதமாக தான் ஹோஸ்ட்டுமே அதை சொல்லி அனுப்பினாரு கமருதீனை வெளில போகும்போது அப்படின்னு சொல்லும் போது. ஸோ வினோத்தை டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கான நியாயப்படுத்துற விஷயங்களா அதுவும், அரோரா நல்லவன் நியாயப்படுத்துறதுக்கான விஷயங்களையுமே ஹோஸ்ட்டும், இல்லை வக்ரன் செஞ்சது எல்லாமே சரிதான் அவனை ஒரு கேள்வி கூட அந்த ஆதிரிய விஷயத்தில் கேட்காத ஹோஸ்ட்டும். ஸோ இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி நாங்கள் சொல்றது தான் நடக்குது, இல்லை நடக்கிறத தான் நாங்கள் அப்படி நரேட்டிவாக பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம் பாரு தான் வில்லி, பாரு மட்டும்தான் வில்லி, பாரு மட்டும்தான் தப்பு, பாரு மட்டும்தான் அக்லி பிளேயர், பாரு மட்டும்தான் பிரச்சனை பண்றவ அப்படின்னு நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணது இருக்குல்ல ஃபர்ஸ்ட் வாரத்துலேருந்து, அது ரொம்ப கேவலம் கெட்ட பொழப்பு. அப்படிங்கிறத விடவும் அவளோட வயித்தெரிச்சல்ல இந்த சீசனை நீங்கள் பண்ணிட்டு அவளோட வயித்தெரிச்சல்ல தான் நீங்கள் டைட்டில் வின்னருக்கும் அந்த அமௌண்ட்டையும் கப்பையும் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு இது உறுத்தும். ஒரு வேளை வெளியில் வந்து சோஷியல் மீடியாலாம் பார்த்தா நான் சொன்ன மாதிரி மனசாட்சி இல்லைன்னா இது உறுத்தாது அப்படின்னும் போது அந்த வாங்குற காசு உங்களுக்கு செரிக்குமா செரிக்காதான்றது கூட உங்க மனசாட்சியை பொறுத்துது. மனசாட்சி இருந்தால் செரிக்காது, மனசாட்சி என்ன சொல்றது, மனசாட்சி இல்லைன்னா செரிச்சிரும். ஸோ அதுக்கு கூட நாங்கள் நியாயம் சொல்ல முடியாது, அது அவங்களோட கேரக்டரை பொறுத்தது, அவ்வளோதான். அவன் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் அவன் செஞ்சது என்னன்னும் போது அதை ஒத்துக்கிற இடத்துல இருந்தால் அவன் மனுஷன், ஒத்துக்காத இடத்துல இருந்தால் அவன் மிருகம், அவ்வளோதான். சாரி, மிருகத்தை கூட நம்ம வந்து இவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது, அதுக்கு கூட நன்றி விசுவாசம் இருக்கும். இவனுங்களுக்கு அது கூட இல்லைன்றது தான் இவனுங்க ஒன்றுமே இல்லாமல் அந்த பொண்ணை வெளில அமிச்சதுன்னு சொல்லும் போது அரோரா ரொம்ப நல்லவ மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா இந்த சீசன்ல அனும்போது. இப்போ இந்த கனியும் அமித்தும் இருந்தால் நல்லாயிருக்கும், கனியும் பிரவீனும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது அப்பயும் ஒரு ஹிண்ட் விக்ரம் கொடுத்துட்றான், பாரு கமருதீனை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற ஹிண்ட்டை அன்றைக்குமே கொடுத்துட்றான். ஸோ விக்ரம் என்ன சொன்னாலும் செய்கிற சேனல் அன்றைக்குமே அதை செஞ்சாங்க. சாண்ட்ராவுமே ஆல்ரெடி பாரும் கமருதீன் தான் இந்த வாரம் போகிறாங்கன்னு சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னால் நான் சொல்லியிருக்கேன், அதை நான் பார்க்கல. பட் ஆனால் விக்ரம் சொன்னதை நான் பார்த்தேன்னா அப்போ குரூப்பாக சேர்ந்து செஞ்ச பிளான் தான் இது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வினோத் டைட்டில் வின்னர் ஆகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. கேமே ஆடாத அவன் டைட்டில் வின்னர் ஆகிறான் போது அவனை எக்ஸ்போஸ் பண்ணி இருக்க வேண்டிய பாரு தன்னோட லவ் காரணமாகவும் இல்லை கமருதீன் மேலே அவள் வச்சிருந்த அந்த அஃபெக்ஷன் காரணமாகவும் வினோத் கிட்டேயே கேம் ஆடாமல் வினோத் என்ன செஞ்சாலும் அவள் வந்து
ஜஸ்ட் லைக் தட் ஒரு அண்ணனாவோ ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ விட்டுட்டா வினோத் கிட்ட கேம் ஆடி இருந்தா அவனும் எக்ஸ்போஸ் ஆயிருப்பான். ஸோ எக்ஸ்போஸே ஆகாத ஒருத்தன் டைட்டில் வின்னர் ஆகிறதுன்றது எனக்கு இஷ்டமே இல்லை. அந்த இடத்துல அவன் எனக்கு இப்போ சாண்ட்ரா டைட்டில் வின்னரோ விக்ரம் யார் ஆனாலுமே மற்றவங்களும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை அவங்க கப்பை வாங்கிட்டு வெளில வந்தா கூட சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம என்னதான் கப்பை வாங்கிட்டு வந்தாலும் இவ்வளோ நெகட்டிவ் நம்மளுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம கேம் ஆடி இருக்குமா, இதெல்லாம் வந்து தப்பா வந்திருக்கே அப்படின்னு ஒரு பதட்டமோ ஒரு பயமோ வரும். ஆனால் வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவன் கேம்குள்ளேயும் எக்ஸ்போஸ் ஆகலை, வெளியிலயும் எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னும் போது அவன் கேமே ஆடலாங்கிறதா நிஜம்னா அவன் டைட்டில் வின்னர் ஆகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த பணப்பெட்டி எடுக்கிறது டிடிஎஃப்க்கு வந்து அரோரா ஆயிட்டான்னு சொன்னாலுமே பணப்பெட்டியை டிடிஎஃப்ல அரோரா எடுக்கலாமான்றது எனக்கு தெரியல. அது எடுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அது உள்ள இன்னைக்குமே வாட்டர் மேலன் பேசிட்டு இருந்தாரு. அப்போ டிடிஎஃப் தான் எடுக்கலாமா பணப்பெட்டியை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எடுக்கலாம். அது அவங்களோட சாய்ஸ், செலக்ட் ஆகிட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது சீசனில் நடந்ததை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் எடுக்கலாம் சாய்ஸ் இருக்கு. போன சீசன்லையுமே விஷ்ணு வந்து டிடிஎஃப் ஆன அப்புறம் பூர்ணிமா தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க டிடிஎஃப் ஆகிட்டோன்னே அந்த வின்னருக்கு ட்ரை பண்ணலான்ற அந்த மூடுக்கு போயிடுவாங்க. யாருமே வந்து வின்னருக்கே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும்போது இது எதுக்கு நம்ம போகணுன்ற ஆங்கிளுக்கு தான் யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அரோராவும் இப்போ அந்த மோடுக்கு போயிட்டா அரோராவெல்லாம் டைட்டில் வின்னர் ஆக்கினா சோஷியல் என்ன மாதிரி சோஷியல் மெசேஜ் நீங்கள் சொல்கிறீங்க, கலாச்சாரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் பண்ண விஷயங்களை பாரு கமருது நிற்க வச்சு வந்து அந்த ஹோஸ்ட் கேள்வி கேட்கும்போது கூட அது என்னவோ இல்லை சார் அவங்க எங்களை பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க, எங்களுக்கான விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள் பேசினாங்கன்னு பாரு கமருதின் ஜஸ்டிஃபை பண்ணும்போது அதை ஊரே பார்த்துச்சு. அவங்க என்ன பேசுறதுன்னா அரோரா செய்கிற வேலையை கூட தான் ஊரே பார்க்குது. அவங்களே ஏன் சார் ஷோக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, அவங்களே சார் ஷோ இவங்களாவது கேம்குள்ளே பண்ணாங்க. மிஞ்சி போனால் என்ன லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேரில் பக்கத்தில் உட்காந்தாங்க, கிஸ் அடித்தாங்க. ஓகே தான், அந்த ஒரு யாரையுமே கிஸ் அடிக்கலையா? அவன் வெளியில் பண்ணுற வேலை என்ன சார்? இப்போ வெளியில் போய் பாரு தனியாகவும் கமருதீன் தனியாக அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அவங்க லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க, பண்ணலாம், அவங்களோட பர்சனல் ஆயிரும். இதே லவ் விஷயத்தில் விஷால் போன சீசனில் பண்ணப்போ இந்த ஆர்னவ் அவன் உள்ளே வந்து அப்படி பண்ணியிருப்பான். செகண்டாக அதாவது ரீஎன்ட்ரி ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வரப்போ அவ்வளோ கிழின்னு கிழிச்சிருப்பான். ஜெஃப்ரியை விஷால் எல்லாம் கிழிச்சப்போ உடனே ஹோஸ்ட் வந்து அந்த வாரம் வந்து தீபக் எவிக்ட் ஆன வாரம்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அப்போ வந்து எவிக்ட் ஆன வாரத்தில் அப்போ ஆர்னவ் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா இல்லை சார் இருக்கதா சார் சொன்னேன், அவன் அந்த மாதிரி தான் சார் பொண்ணுங்களை வச்சு ப்ளே பண்ணியிருக்கான் தர்ஷிகா விஷயத்துலலாம் அவ்வளோ சொல்லும்போது அது அவங்க பர்சனல், அதை நீங்கள் பேசுறதுக்குங்கிற